தாங்கள் தர்மத்தின் பாதையில் தடையாக நிற்க வேண்டாம். ஒரே ஒரு வேண்டுகோளை லக்ஷ்மி நாராயணரிடம் நான் வைக்கிறேன். திரும்பி சென்று விடுங்கள். என்னுடைய தர்மத்தின் மார்க்கத்தில் தடையாக நிற்க வேண்டாம். வேண்டுதலால் நிறைவேறவில்லை என்றால் பிறகு தாக்குதலைத்தான் நடத்த வேண்டும். ஆனால் இந்த அசுரர்களை தண்டிக்காமல் நாங்கள் இங்கிருந்து செல்லப் போவதில்லை. நானும் பின்வாங்க போவதில்லை நாராயணரே. அசுரர்கள் மேல் தாக்கப்படும் அனைத்து தாக்குதலையும் தடுப்பேன். அதன் பிறகு என்னுடைய தவபலத்தால் உங்களை மூச்சடைய செய்யவும் தயங்க மாட்டேன். தர்மத்தினால் தவ வலிமையை பெற்ற இவர்கள் அதர்மத்தை காக்கிறார்கள். இதில் சிறிதும் நியாயமில்லை. காவிய அன்னையை தடுக்கவில்லை என்றால் அவர்களது சக்தி அனைவரையும் பலவீனமாக்கிவிடும். அனைவரும் மயங்கி விடுவார்கள். மயக்கமா? அனைவருமா? அப்படியெனில் லட்சுமி நாராயணர் கூடவா? இது தங்களுடைய தவபலத்தால் பெற்ற அற்புதமான சக்தி காவிய மாதா. ஒருவேளை இது அதர்மத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் இது அசுர வளர்ச்சியாக மாறிவிடும். இந்த அநீதியை நிறுத்துங்கள். இதற்காகத்தான் தயங்கினோம். லக்ஷ்மி நாராயணர் மயங்கி விழுந்து விட்டால் இந்த உலகத்தின் சமநிலையும் அதோடு செல்வ செழிப்பெல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும். இப்போதும் நேரமுள்ளது காவிய மாதா. தவத்தால் நீங்கள் பெற்ற இந்த சக்தியை அவமானப்படுத்தாதீர்கள். என்னுடைய தவத்திற்கு வலிமை இருந்தால், என்னுடைய பக்திக்கு சக்தி இருந்தால், இந்த கணமே அனைவரும் மயங்கி விழ வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் மயங்கிவிட்டால் இந்த உலகமும் இருளில் மூழ்கிவிடும். நம்ப முடியவில்லை. என்னுடைய தவ வலிமை எவ்வாறு தோற்று போயிற்று? எண்ணங்களில் அநியாயம் இருந்தால், அதோடு உலகம் அழிவது லட்சியமாக இருந்தால், பிரம்மாஸ்திரமும் செயலிழந்து போகிவிடும் காவிய தாயே. அதோடு உங்கள் லட்சியமோ உலகை காக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணரை வீழ்த்துவதற்காகவே இருந்தது. எங்கள் அன்பின் கேடயமானது உங்களது தவபலத்தை பலவீனமாக்கிவிட்டது. எங்கள் உத்தேசத்தின் பலம் உங்கள் பழிவாங்கும் பானத்தை விட பலமாக இருக்கிறது. இப்போதும் கூறுகிறேன், அனைத்தும் பார்த்து விட்டீர்கள். ஆகையால் பிடிவாதத்தை விடுங்கள். அதர்மத்தின் மார்க்கத்தை தியாகம் செய்யுங்கள். உங்கள் தவபலத்தை நினைத்து அகங்காரம் கொள்ளாதீர்கள். மயக்கத்தில் படுத்து கிடக்கும் தெய்வகணங்களை எழுப்பி விடுங்கள்.
காவிய மாதா. தேவர்கள் இப்படி மூர்ச்சி அடைந்து விட்டால் இந்த சிருஷ்டி தன்னுடைய சமநிலையை இழந்துவிடும். தர்மத்திற்கு அநீதி நிகழும். தாங்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டால் தாங்கள் செய்த குற்றத்திற்கு தங்களை தண்டிக்க மாட்டோம் தாயே. என்ன குற்றமா? மகன் மேல் அன்பு வைப்பது, உதவி நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வது எப்போதிலிருந்து குற்றமானது நாராயணரே? இதனால் இந்த உலகத்திற்கு கெடுதல் நடக்கும் என்றால் அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதற்கு முன்னால் நான் என்னுடைய தவ சக்தியால் உங்கள் அன்பு வலிமையை வீழ்த்தாமல் இருக்க இங்கிருந்து சென்று விடுங்கள் லக்ஷ்மி நாராயணா. காரணம், நான் இருக்கும் வரையில் இந்த ஆசிரமத்திற்குள் இந்த அசுரர்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாது. அதோடு இவர்கள் பாதுகாப்பிற்காக தேவகணங்களை இவ்வாறு விட்டு விட இயலாது. அவ்வாறு செய்வதற்கு நான் சிறிதும் தயங்க மாட்டேன். காவிய தாயே, அசுரர்களுக்கு துணை புரிந்து தாங்கள் தர்மத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தாங்கள் இவர்களை பாதுகாத்து நம் உலகத்தை ஆபத்தில் தள்ளுகிறீர்கள். இப்போதும் நேரம் இருக்கிறது, ஒப்புக்கொள்ளுங்கள். அறிந்து கொள்ள வேண்டியதை நான் அறிந்து கொண்டேன். இதற்கு மேல் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் கூறுகிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள். காவிய மாதா, லக்ஷ்மியை அவமதிப்பது என்னை அவமதிப்பது போலாகும். அவமானத்திற்கு முன்னால் மரியாதை மற்றும் பிடிவாதத்திற்கு முன்னால் கெஞ்சுவது இனி நடக்காது. தபோபலத்தின் கர்ப்பம் மற்றும் பிள்ளையின் பாசத்தினால் தாங்கள் தர்மத்தை அவமதித்து விட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணனை அவமதித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை தூண்டிவிட்டீர்கள் காவிய மாதா. தங்களை இங்கேயே கட்டிப் போட்டு தங்கள் கண் முன்னால் அசுர கணங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்லும். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் காவிய தாயே. என் தவ வலிமைக்கு முன்னால் உங்கள் அன்பின் சக்தியானது ஒன்றும் செய்ய இயலாது நாராயணரே. இங்கே என்ன நடக்கிறது பரமபிதா? ஒரு ரிஷியின் மனைவியாக இருந்து ஒரு மகா தபஸ்வினியாக இருந்தும் காவிய மாதா அதர்மத்துக்கு துணை புரிந்து லக்ஷ்மி நாராயணரை எதற்காக எதிர்க்கிறார்கள்? இந்த தேர்வுதான் சரித்திரத்தை படைக்கும் தேவரிஷி. இந்த தேர்வினால்தான் புண்ணியம் அழிந்து போய் பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவுகள் நன்மை பயக்காது. நான் காவிய தாய். இந்த உலகத்தை சாட்சியாக வைத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நான் நேர்மையாக பத்திய விருதே தர்மத்தை கடைபிடித்திருந்தேன் என்றால், என்னுடைய தவத்திற்கு வலிமை இருந்தால், நாராயணர் அனுப்பும் கயிறானது என்னை வந்து சேர்வதற்குள் செயலிழக்க வேண்டும். இப்பொழுது என்ன ஆயிற்று? எதற்காக இந்த புன்னகை? தோற்றுவிட்டார் நாராயணர், தோற்றுவிட்டார் அசுரத்தாயே தித்தி. என் தாயின் தவ வலிமைக்கு முன்னால் தேவி லட்சுமி மற்றும் நாராயணரின் அன்பு சக்தியும் தோற்று போய்விட்டது. இப்பொழுது ஆசிரமத்திலிருந்து தோல்வியின் சுவையை ருசித்து விட்டுதான் வருவார்கள்.